வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கறோம்னா உங்கள் மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ அப்படின்னு யாருமே தவறாக நினச்சிக்காதீங்க. உங்கள் மெயில் ஐடிக்கு வர மெசேஜை இன்னொரு மெயில் ஐடிக்கு எப்படி ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறது. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்ருக்காங்க. அதாவது உங்கள் மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணி இன்னொரு மெயில் ஐடி வச்சுக்கலாம், அதாவது அந்த மெயில் ஐடியில் வந்து எடிட் பண்ணி வேறொரு மெயில் ஐடி ஆக்கலாம்னு எக்கச்சக்கமான வேறு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் நிறைய யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கேன். பட் என்னென்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே உண்மை கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வர மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் ஆப்ஷன் கொடுத்து வைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மெயில் ஐடியில் ஒரு 10 பேர் ஒருத்தர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க வேறொரு மெயில் ஐடிக்கும் இந்த மெயில் வந்து வார்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஒரே டைமில் ஒன்று இல்லைன்னா 2 இல்லைன்னா 3 ஸோ எத்தனை மெயிலுக்கு உங்களுக்கு வரணுமோ ஸோ அந்த மெயில் அவ்வளோத்தையும் அதில் ஆட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஸோ அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் மெசேஜ் ஒருத்தர் அனுப்புகிற மெசேஜ் இந்த மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணி வச்சிருக்க எல்லா மெயில் ஐடிக்கும் வந்து ஷேர் ஆயிடும். ஸோ அந்த ட்ரிக்கை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய க்ரோம் ப்ரௌசரை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் ஜிமெயில் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக 3வது விஷயமாக பண்ண வேண்டியது, இந்த க்ரோம் ப்ரௌசரில் மேலே கார்னரில் வலது பக்கமாக 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் ப்ரௌசரில் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிமெயில், கூகுள், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் இதில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த க்ரோம் ப்ரௌசரில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணலைன்னா நீங்கள் லாகின் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு தான் இந்த பேஜுக்குள்ளே வர வேண்டியிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால தான் டேரெக்டாக ஜிமெயில் பேஜுக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ இப்போ இன்பாக்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கார்னரில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செட்டிங்ஸ், அதாவது உங்கள் ப்ரொஃபைல் பிக்சருக்கு பக்கத்துலேயே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சி ஆல் செட்டிங் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி ஆல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட ஜென்ரலான செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜில் ஃபார்வேர்டிங் அண்டு POP/IMAP, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் ஏ ஃபார்வேர்டிங் அட்ரஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆட் ஏ ஃபார்வேர்டிங் அட்ரஸ். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி, அதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக, அதாவது இந்த நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடியோட அட்ரஸை வந்து இதில் டைப் பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா இதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோட் வரும். ஸோ அதை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயில் ஐடி கூட மிங்கிள் ஆயிரும். ஸோ இதில் வர மெசேஜ் எல்லாம் ஃபார்வேர்ட் ஆகி ஸோ உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு mukesh.hosi@gmail.com, ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி எனக்கிட்ட ஒரு மெயில் ஐடி இருக்குது. ஸோ அந்த மெயில் ஐடியை நான் இதுக்கு கொடுத்துட்றேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வெரிஃபைங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்து ஜிமெயில் தரப்புலேருந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய முகேஷ் ஹோசி, ஸோ இந்த மெயிலை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணதை. ஸோ இந்த மெயிலை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கோடை அதில் வந்து டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை வந்து பார்த்து அதில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கோடை டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெரிஃபைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபார்வேர்டிங் ஏ காப்பி ஆஃப் இன்கமிங் மெயில் டு இந்த இப்போ ரீசெண்டாக நான் டைப் பண்ண மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காலம் இருக்கும். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது டிசபிள் ஃபார்வேர்டிங், ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இந்த ஃபார்வேர்டிங் ஏ காப்பி, ஸோ அந்த பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேவ் சேஞ்சஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஃபார்வர்டிங் யுவர் இமெயில் டு mugesh@gmail.com. திஸ் நோட்டீஸ் வில் பி எண்ட் 7 days. ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக ஒரு மெயில் சென்ட் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு நான் வந்து ரீசெண்டாக ஒரு மெயில் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அது இப்போ எங்கெல்லாம் ஃபார்வேர்டிங் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். ஸோ ஹாய்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஹாய்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த மெயில் ஐடிக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த மெயில் ஐடி. ஸோ பழைய மெயில் ஐடி. ஸோ இதுக்கு வந்து நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2 மெயிலையும் செக் பண்ணிடுவோம். அதாவது சேஞ்ச் பண்ண மெயிலையும் செக் பண்ணிடுவோம், ஃபார்வேர்டிங் பண்ண மெயிலையும் செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய மெயில் ஐடியை செக் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பழைய மெயில் ஐடியில் வந்துருச்சு. ஸோ இப்போ ஹாய்ன்னு அனுப்புறது இப்போ ரீசெண்டாக வந்துருச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயிலேருந்து இன்னொரு மெயிலுக்கு ஃபார்வேர்டிங் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அந்த மெயில் ஐடியிலையும் போய் செக் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ண மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்வேர்டிங் ஆகி இந்த மெயிலுக்கும் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் வந்து 2 மெயிலுக்கு நீங்கள் வந்து ஃபார்வேர்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இந்த இதில் இருக்கே தவிர மற்ற மாதிரி உங்களுடைய மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணணுங்கிற ஆப்ஷன் வந்து இதில் இல்லை. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மெசேஜை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் பண்ணுற ஆப்ஷனை தவிர இது வந்து ஜிமெயில் ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் புது கண்டென்ட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் நல்ல கண்டென்ட் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.